ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எப்படி பாஸ்தா பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாமா? அதுக்கு ஒரு சொம்பு தண்ணி, கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் உப்பு போட்டு பாஸ்தா, நீங்கள் என்ன பாஸ்தா வச்சுருந்தாலும் சரி அந்த பாஸ்தாவை போட்டுருங்க. போட்டுட்டு பூண்டு கொஞ்சம் அது நல்லா வதங்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கினா கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கிக்கோங்க, அதை போட்டுட்டு அதையும் நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி நல்லா செம்மையாக வதங்கினதுல ஒரே ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். இல்லைன்னா அது எடுத்து கொடுக்காது, இல்லைன்னா டேஸ்ட்டே தெரியாது. அதுக்குள்ளார நம்ம அதுக்கு இங்கே பண்ணிகிட்டு இருக்கக்குள்ள தக்காளி 2 தக்காளியை அரைச்சி இதுக்குள்ளார சேர்த்துக்கணும். சேர்த்திட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் தான் நல்லா வேகறது தெரியும். ஆல்ரெடி பாஸ்தாவில் உப்பு போட்டிருக்கோம், இன்னும் இதில் கொஞ்சம் லைட்டாக மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்தணுன்னே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நல்லா கொதி விட்டுன்னு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணுன்னா கொஞ்சம் சிக்கன் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு கலக்கி விட்டுருங்க. ஒன்று நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க பாஸ்தாவை தூக்கி அதில் போட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் கப்பலையே ஒட்டிடுச்சு, அதனால் நான் இப்போ கையில் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலரி விடுங்க. நல்லா இப்போ எப்படி கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். அந்த மாதிரி கிரேவி பார்த்தோன்னே போய்